இன்னைக்கு Florid brand உடைய wired earphones உடைய unboxing and review தான் நம்ம பார்க்க போறோம். அது மட்டும் இல்ல இதோட giveawayவும் இருக்கு. சோ வீடியோவை தவறாம கடைசி வரைக்கும் பாருங்க. giveawayல பார்ட்டிசிபேட்டும் பண்ணிக்கங்க. சோ வீடியோவை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்க முதல் முறையா பார்க்கறதா இருந்தா என் பேரு வனா, இது டெக்னிக்கல் சேனல். அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். Florid brand உடைய unboxing பார்த்துடலாம். ஸோ இதோட பாக்ஸ் பேக்கிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே ப்ரீமியமாக இருக்குது. நீங்கள் யாருக்காவது கிஃப்ட் பண்ணணும் அப்படிங்கும்போது ஒரு பெஸ்ட் பேக்கிங்கோட வருது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுதான் பாக்ஸ் ஃப்ரண்ட்டுடைய ஓவர்வியூ. சைடில் ஹெச்டி மைக்ரோஃபோன் அப்படின்னு எழுதியிருக்காங்க. பேக் சைட் ஆஃப் த பாக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இயர்ஃபோனுடைய குவாலிட்டி, அதாவது உள்ள என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி மெட்டல் ஸ்க்ரூஸ் எல்லாமே வந்து கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒரு பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷனும் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து அவங்களுடைய வெப்சைட் www.florid.in அங்கேருந்தும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அமேசான்லேயும் இது அவைலபிளாக இருக்குது. இதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 615 ருபீஸ்க்கு நான் பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து உங்களுக்கு ஆஃபர் டைமில் இன்னும் கம்மியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாக்ஸும் ப்ரீமியமாக இருக்குது. பேக்கேஜிங்கும் ரொம்பவே பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. உள்ள ஸ்பாஞ்ச் கொடுத்துருக்காங்க இயர்ஃபோன்ஸ்க்கு நடுவில். அதுக்கப்புறம் இந்த கார்டை ரிமூவ் பண்ணி பார்த்துட்டா உள்ளே வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸ் இருக்குது. ஸோ எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 2 சைஸில் எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. அதோட வந்து வாரண்டி கார்டும் வந்து உள்ளே இருக்குது. இதில் 12 months வாரண்டி அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ வயர்ட் இயர்ஃபோன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துலாம். அதோட டிசைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிக் டிசைனாக இருக்குது. லைட் வெயிட்டாகவும் இருக்குது. அதே சமயத்தில் ஃபினிஷ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ப்ரீமியம் ஃபினிஷ் அப்படின்னு சொல்லலாம். இதோட பேக் சைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் அப்படின்னு கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து லெஃப்ட்டில் இருக்கிறது ரைட்டில் நீங்கள் யூஸ் பண்ண முடியாது, ரைட்டில் இருக்கிறது லெஃப்ட்டில் யூஸ் பண்ண முடியாது. அதனால இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. இந்த இயர்பட்ஸில் வந்து 3 மெட்டல் ஸ்க்ரூஸ் கொடுத்துருக்கிறதுனால வந்து பார்க்கறதுக்கு ஒரு எலிகண்ட் லுக்கில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதோட லென்த், அதாவது இதோட கேபிள் லென்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.2 மீட்டர்ஸ் இருக்குது. இந்த வயருடைய குவாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக ஒரு பிளாஸ்டிக் கோட்டிங் கொடுத்துருக்கிறதுனால குவாலிட்டியும் நல்லா இருக்குது. அதே 3.5 mm ஆடியோ ஜாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கோல்ட் பிளேட்டடில் கொடுத்துருக்காங்க. அதனால குவாலிட்டி, சவுண்ட் எல்லாமே வந்து உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். இதோட டிசைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கையில் ஹோல்ட் பண்ணும்போது ஒரு பெண்டாக இருக்கும். ஸோ நீங்கள் காதில் மாட்டும் போதும் கூட ஒரு பெண்ட் பண்ணி, ஒரு ட்விஸ்ட் பண்ணி தான் மாட்டுற மாதிரி இருக்கும். இந்த பிக்சரில் காட்டுற மாதிரி நீங்கள் வந்து இந்த இயர்ஃபோன்ஸை ட்விஸ்ட் பண்ணி லெஃப்ட் இயர் வந்து லெஃப்ட்டில் தான் ஃபிக்ஸ் பண்ண முடியும், ரைட் வந்து ரைட்டில் ஃபிக்ஸ் பண்ணணும். அதோட பில்ட்இன் மைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆடியோ ரெக்கார்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாரிட்டி இருக்குது. நாய்ஸ் கேன்சலேஷன் ஓரளவுக்கு இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இன்லைன் கண்ட்ரோல்ஸும் வந்து ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்காது. அதாவது கால்ஸ் நீங்கள் அட்டன் பண்ணும்போது ஆன்சர் பண்ணுறதோ, ரிஜெக்ட் பண்ணுறதோ, இல்லைனா வந்து ஆடியோ ப்ளே பண்ணும்போது வந்து பாஸ் பண்ணுறதோ, ஃபார்வர்ட் பண்ணுறதோ எல்லாமே வந்து பெஸ்ட்டாக இருக்குது. சவுண்ட் குவாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு வந்து ஒரு பெஸ்ட் சவுண்ட் குவாலிட்டி அப்படின்னு சொல்லலாம். அதோட இது டேங்கிள் ஃப்ரீ கேபிள்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் அப்படி இது இல்லை, கொஞ்சம் டேங்கிள் ஆக தான் செய்யுது. ஸோ ஃப்ளோரிட் வயர்ட் இயர்பட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு வந்து ஒரு பெஸ்ட் பை அப்படின்னு சொல்லலாம். அதே நீங்கள் யாருக்கா கிஃப்ட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த வயர்ட் இயர்ஃபோன்ஸ் நான் கிவ்அவே பண்ணுறேன். கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, வேறு சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸ்லையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வின்னரை நாங்கள் ரேண்டமாக செலக்ட் பண்ணுவோம். ஸோ இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.